ஹாய், வெல்கம் டு கைநாட்டு நான் உங்கள் புகழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். லாஸ்ட் எபிசோடில் நம்ம நோ ரிட்டன் டைப் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ரிட்டன் டைப் ஃபங்க்ஷன். இது ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இந்த எபிசோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். come on, let's get into the video. அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரிட்டன் டைப் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் int, இது டிக்ளரேஷன். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், வாய்டுன்னு கொடுக்கணும் போன எபிசோடில். இங்கே என்ன பண்ண போகிறேன், இன்டீஜர்னு கொடுக்க போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட் டிக்ளரேஷன். செகண்ட் பார்ட் என்ன பண்ண போகிறேன், டிஃபைன் பண்ண போகிறேன். சம் இன்ட்டு ஏ இன்ட்டு பி, இது பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு a plus b return c. ஆக்சுவலாக இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தேன். என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறேன். கூட்டி ஏல பியில் ரெண்டு வேல்யூ உள்ளே வாங்கி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இதை கால் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். ஆக்சுவலாக இங்கே கால் பண்ணும்போதும் இந்த பேர் வச்சு தான் கால் பண்ணுவோம். சம் இந்த ஏக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். சப்போஸ் இங்கே ஃபைனு டேரெக்டாக கொடுக்குறதா வச்சுப்போம். கமா இந்த பிக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம், 3 கொடுக்குறோம். ரைட்டா? இது கால் ஆன உடனே டைரெக்டாக இங்கே போகும். இந்த சம், அதாவது இந்த ஃபங்க்ஷன் எங்கே எழுதிருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு கால்குலேஷன் இந்த 5வும் 3வும் ஏக்கு பதிலாக 5 பிக்கு பதிலாக 3 வச்சுருக்கோம். ரெண்டையும் கூட்டி எங்கே இருக்கும், சியில் இருக்கும். இந்த சியை என்ன பண்ணுது, ரிட்டர்னை திரும்பி கொண்டு போகணும் அர்த்தம். திரும்ப என்ன பண்ணும், இங்கேயே கொண்டு வந்து வைக்கும். அப்போ இந்த இடத்துல 8ன்னு இருக்கும். சரியா? இப்படி வரிசையாக ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அந்த இடத்துல இப்படி வெறும் 8ன்னு இருந்தால் தப்பு தானே. லெஃப்ட் சைடில் ஏதாவது ஒரு வேரியபிள் ஏ ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு இருந்தால் தானே கரெக்டு. அப்போ வெறும் 8ன்னு தான் இங்கே எங்கே இருக்கும், இந்த சம் ஆஃப் 5,3 இருக்கும். சரி, என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னா இன்டீஜர் ரிட்டர்ன் ஆகுது. அப்போ ஒரு இன்டீஜர் வேரியபிள் இங்கே வச்சுக்கணும், இன்ட்டு எஸ்ன்னு. சரியா? அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டோம்னு சொன்னால் 8ன்ற வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகிடும், எஸ்ஸில் ஸ்டோர் ஆகிடும். இப்படி தான் கால் பண்ணணும். நோ ரிட்டன் டைப் வந்தால் இதுக்குள்ளேயே அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிடும். ரிட்டன் டைப் வந்து அந்த வேல்யூ இங்கே வந்து இந்த இடத்துக்கு பதிலாக அந்த ரிசல்ட் இங்கே இருக்கும். அந்த ரிசல்ட் என்ன டைப்போ, இன்டீஜராக இருந்தால் இன்டீஜர், ஃப்ளோட்டாக இருந்தால் ஃப்ளோட், கேரக்டர் வந்தால் கேரக்டர் அரேயை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். இல்லை அரே வந்தால் அரே, கேரக்டர் வந்தால் கேரக்டர், ஸ்ட்ரிங் வந்தால் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ. இப்போ நம்ம இன்டீஜர் ரிட்டன் பண்ணனால இன்டீஜர் எஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். அந்த எஸ்ஸில் என்ன பண்ணிக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டேன். இப்போ இதை ப்ரோக்ராமில் பார்ப்போம். மெயின் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா, இதை டிக்ளேர் பண்ணிடுறேன். இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன், டிக்ளேர் பண்ணிடுறேன். டிக்ளேர் பண்ணும்போதும் இன்ட்டு சம் இன்ட்டு கமா இன்ட், இங்கே செமிகோலன் கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்போது வாய் மெயின். ஸோ இங்கே இன்ட்டு சாரி அங்கே ஏபின்னு கொடுத்துருக்கோம், எக்ஸ் கொடுப்போம், ஒய் கொடுப்போம், இசட் கொடுப்போம். எக்ஸ் ஒய்யை யூசர்கிட்ட வாங்கிக்குவோம், ப்ராம்ப்ட் கொடுத்து வாங்கிக்குவோம். print of enter to value scan of %d ampersand x ampersand y. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், கால் பண்ண போகிறோம். sum of x y. இப்போ யூசர் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்னா அந்த வேல்யூ இருக்குள்ள கால் ஆகிடுச்சு. இந்த ஏக்கு பதிலாக யூசர் கொடுத்த எக்ஸ் வேல்யூ வந்துடும், பிக்கு பதிலாக யூசர் கொடுத்த ஒய் வேல்யூ வந்துடும். கால் பண்ணோன்னு இங்கே போகுது. இது என்ன ஆகுது, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது. அப்போ ரிட்டர்ன் ஆகும்போது அதுக்கு தான் அந்த வேரியபிள் வச்சுருக்கு இசட். ஸோ இசட் ஈக்குவல் டுன்னு வச்சுட்டேன். இப்போ இசட்டில் என்ன இருக்கும், கூட்டுத்தொகை இருக்கும், அடிஷன் இருக்கும். அது என்ன பண்ணிட வேண்டியதுதான், ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் பண்ண வேண்டியதுதான். பிரிண்ட் ஆஃப் %d இசட் வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் இங்கே என்ன பண்ணிட போகிறோம், முடிச்சிட போகிறோம். இப்போ புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகுது, இங்கேருந்து கால் ஆகுது, இங்கே போகுது, இந்த கால்குலேஷனை முடிக்குது, ரிசல்ட் என்ன பண்ணுது, மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து வைக்கிது. அது எங்கே ஸ்டோர் ஆகிடுது, ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிடுது. இதுக்கு பேர் தான் ரிட்டன் டைப் ஃபங்க்ஷன். இந்த ரிட்டன் டைப் ஃபங்க்ஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள். அடுத்த எபிசோடில் இன்னொரு சூப்பர் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் எபிசோட நம்ம சந்திப்போம்.